ஜெய் ஜெகந்நாத். ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி நகரம் உலகப் புகழ்பெற்ற ஜெகந்நாதர் கோவிலுக்காக மிகவும் பிரசித்தமானது. ஒவ்வொரு ஆண்டும் இங்கு நடைபெறும் ஜெகந்நாதர் ரத யாத்திரை உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் பிரபலமான தேர் திருவிழாக்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த ரத யாத்திரை ஏன் நடைபெறுகிறது? இதன் பின்னால் இருக்கும் கதை என்ன? வாருங்கள் அதை தெரிந்து கொள்வோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்திரத்யும்னன் என்ற ஒரு பக்திமிக்க மன்னர் வாழ்ந்து வந்ததாக புராணக் கதைகள் கூறுகின்றன. அவர் பகவான் விஷ்ணுவின் தீவிர பக்தர். ஒருநாள் நீலமாதவர் என்ற வடிவில் வழிபடப்பட்டு வந்த பகவான் விஷ்ணுவை பற்றி மன்னர் கேள்விப்பட்டார். அந்தத் தெய்வத்தை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு ஏற்பட்டது. மன்னர் நீலமாதவரைத் தேடி தனது தூதர்களை பல திசைகளுக்கும் அனுப்பினார். அவர்களில் வித்யாபதி என்பவர் நீலமாதவர் வழிபடப்பட்டு வந்த இடத்தைப் பற்றிய தகவலை அறிந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த இடம் மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டிருந்தது. பின்னர் பல்வேறு புராணக் கதைகள் மற்றும் மரபு நம்பிக்கைகளின்படி மன்னர் இந்திரத்யும்னனுக்கு இறைவனின் அருள் கிடைத்தது. இறுதியில் பூரியில் இறைவனுக்காக ஒரு பெரிய கோவில் கட்ட வேண்டும் என்ற தெய்வீக விருப்பம் உருவானது. இன்று நாம் வழிபடும் ஜெகந்நாதர், பலபத்ரர் மற்றும் சுபத்ரா தேவி ஆகியோரின் மர உருவங்களின் தோற்றத்தைப் பற்றியும் ஒரு பிரபலமான புராணக் கதை உள்ளது. ஒரு மர்மமான தெய்வீக மரக்கட்டை கடலில் இருந்து கிடைத்ததாக கூறப்படுகிறது. அந்த மரத்திலிருந்து இறைவனின் உருவங்களைச் செதுக்க ஒரு தெய்வீக கலைஞர் வந்ததாகவும் அவர் ஒரு நிபந்தனை வைத்ததாகவும் கதை கூறுகிறது. அவர் ஒரு அறைக்குள் சென்று யாரும் கதவை திறக்காமல் இருக்கும் வரை சிலைகளைச் செதுக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் நீண்ட நேரமாக உள்ளிருந்து எந்த சத்தமும் கேட்காததால் மன்னரும் ராணியும் கவலைப்பட்டனர். இறுதியில் கதவு திறக்கப்பட்டது. அப்பொழுது சிலைகள் முழுமையாக முடிக்கப்படாத நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த உருவங்களிலேயே இறைவனின் தெய்வீக சக்தி இருப்பதாக மன்னர் நம்பினார். அதனால் அந்த வடிவங்களிலேயே ஜெகந்நாதர், பலபத்ரர் மற்றும் சுபத்ரா தேவி வழிபடப்பட்டனர் என்று புராண மரபு கூறுகிறது. இப்போது ரத யாத்திரையின் முக்கியமான கதைக்கு வருவோம். பூரியில் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த ரத யாத்திரையில் பகவான் ஜெகந்நாதர், அவருடைய அண்ணன் பலபத்ரர் மற்றும் தங்கை சுபத்ரா தேவி ஆகிய மூவரும் கோவிலிலிருந்து வெளியே வந்து பிரம்மாண்டமான தேர்களில் புறப்படுகின்றனர். அவர்கள் செல்லும் இடம் குண்டிச்சா கோவில். இந்த கோவில் ராஜா இந்திரத்யும்னனின் மனைவியான ராணி குண்டிச்சாவின் பெயருடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. ஒரு பிரபலமான மரபு நம்பிக்கையின்படி ஜெகந்நாதர் ஆண்டுதோறும் தனது அத்தை வீட்டிற்கு வருகை தருகிறார். அதனால்தான் ஜெகந்நாதர் தனது அண்ணன் பலபத்ரர் மற்றும் தங்கை சுபத்ரா தேவியுடன் சேர்ந்து கோவிலிலிருந்து தேரில் புறப்பட்டு குண்டிச்சா கோவிலுக்குச் செல்கிறார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த பயணம்தான் ஜெகந்நாதர் ரத யாத்திரை அல்லது குண்டிச்சா யாத்திரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த யாத்திரையில் 3 தனித்தனி தேர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஜெகந்நாதரின் தேர் நந்திகோஷம் என்றும், பலபத்ரரின் தேர் தாலத்வஜம் என்றும், சுபத்ரா தேவியின் தேர் தர்பதளனம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேர்களின் வடங்களை பிடித்து இழுக்கின்றனர். இங்கு மன்னர் முதல் சாதாரண பக்தர் வரை அனைவரும் இறைவனின் முன் சமம் என்ற ஒரு முக்கியமான செய்தியும் வெளிப்படுகிறது. ரத யாத்திரையின் போது நடைபெறும் ஒரு முக்கியமான சடங்கு சேரா பஹாரா என்று அழைக்கப்படுகிறது. இதில் பூரியின் கஜபதி மன்னர் தங்கத் துடைப்பத்தால் தேரைச் சுற்றியுள்ள பாதையை சுத்தம் செய்கிறார். இதன் மூலம் மன்னராக இருந்தாலும் இறைவனின் முன் அனைவரும் பணிவுடன் இருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆன்மீகச் செய்தி வெளிப்படுகிறது. அதிகாரமும் பதவியும் இறைவனின் முன் உயர்ந்தவை அல்ல, பக்தியும் பணிவுமே உயர்ந்தவை என்பதை குறிக்கும் சடங்காக இது பார்க்கப்படுகிறது. ஜெகந்நாதர், பலபத்ரர் மற்றும் சுபத்ரா தேவி குண்டிச்சா கோவிலில் சில நாட்கள் தங்கிய பின்னர் மீண்டும் தங்கள் கோவிலுக்கு தானே திரும்புகின்றனர். இந்த திரும்பும் பயணம் பகுடா யாத்திரை என்று அழைக்கப்படுகிறது. பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரையின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இறைவன் கோவிலுக்குள் மட்டும் இல்லாமல் கோவிலை விட்டு வெளியே வந்து அனைத்து மக்களுக்கும் தரிசனம் அளிக்கிறார் என்ற நம்பிக்கை. சாதி, மதம், மொழி, ஏழை, பணக்காரர் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றாக கூடி ஜெய் ஜெகந்நாத் என்று முழங்கும் காட்சி உண்மையிலேயே மிகவும் அற்புதமானது. பூரியில் நடைபெறும் இந்த புகழ்பெற்ற பாரம்பரியத்தைப் போலவே இந்தியாவின் பல பகுதிகளிலும் ஜெகந்நாதர் ரத யாத்திரை பக்தியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. அதேபோல் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தலைநகரான ராஞ்சியிலும் நடைபெறும் ஜெகந்நாதர் ரத யாத்திரை மிகவும் பிரம்மாண்டமானது. நாங்களும் இந்த ஆண்டு ராஞ்சி ஜெகந்நாதர் ரத யாத்திரைக்குச் சென்றிருந்தோம். அங்கு ஏராளமான பக்தர்கள், வண்ணமயமான கடைகள், அழகான வளையல்கள், கைவினைப் பொருட்கள் மற்றும் பல்வேறு பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை பார்த்தோம். திருவிழாவின் உற்சாகத்தையும் பக்தர்களின் கூட்டத்தையும் ரசித்தபடி இறுதியில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஜெகந்நாதர் தேரையும் தரிசனம் செய்தோம்.
பூரியில் தொடங்கிய இந்த புனித